பழனியில் முருகன் மாநாடை முன்னிட்டு பழனி பேருந்து நிலையத்தில் மாவட்ட ஆட்சியர் பூங்கொடி திடீர் ஆய்வு செய்தார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் வருகின்ற 24, 25 தேதிகளில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு நடைபெறவுள்ளது. இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் நடைபெறும் முத்தமிழ் முருகன் மாநாட்டில் பல்வேறு நாடுகளில் இருந்து தமிழ் அறிஞர்கள், தமிழ் அமைச்சர்கள், ஆதீனங்கள், மடாதிபதிகள் மற்றும் நீதிபதிகள் ஆகியோர் பங்கேற்க உள்ளனர். முத்தமிழ் முருகன் மாநாடு அருள்மிகு பழனி ஆண்டவர் ஆண்கள் கலை கல்லூரியில் பிரம்மாண்டமான அரங்குகள் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இது குறித்து திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் பூங்கொடி தலைமையில் ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெற்றது. பின்னர் மாவட்ட ஆட்சியர் பூங்கொடி பழனி பேருந்து நிலையத்தில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பேருந்து நிலையத்தில் திறந்த வெளியில் சிறுநீர் கழித்து அசுத்தமாக இருந்தது. சேதமடைந்த கழிவறைகள் ஆகியவற்றை கண்டு அதிருப்தியடைந்தார். தொடர்ந்து நகராட்சி அதிகாரிகளை அழைத்து முத்தமிழ் முருகன் மாநாடு நடைபெற உள்ள நிலையில் மாநாட்டில் பங்கேற்க பழனி வரும் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோருக்கு எந்தவித சிரமமுமின்றி பேருந்து நிலையத்தை குப்பைகள் இல்லாமல் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என்று, சேதமடைந்த கழிவறைகளை சீரமைப்பு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று தெரிவித்தார். பழனி பேருந்து நிலையத்தில் மாவட்ட ஆட்சியர் பூங்கொடி திடீர் ஆய்வு மேற்கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.